அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோடு மாவட்டம் சரளை பகுதியில் வரும் 18ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 16ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டு பின்னர் அது 18ஆம் தேதியாக மாற்றம் செய்யப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாபு இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாபு, விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடைய மக்கள் சந்திப்பு வருகிற 16ஆம் தேதி ஈரோட்டில் நடத்த திட்டமிட்டனர். ஆனால் அவர்கள் முதலில் தேர்வு செய்த இடத்தில் போதுமான இடவசதி இல்லாத காரணத்தால் இடத்தை மாற்றுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதனையடுத்து விஜயமங்கலம் அருகே உள்ள சுமார் 26 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து காவல்துறையினரும் தெரிவித்தனர். 16 ஏக்கர் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காகவும் 10 ஏக்கர் நிலம் வாகனம் நிறுத்துவதற்காகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து 84 நிபந்தனைகள் குறித்து காவல்துறை இந்த தாவேக தரப்பிற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இந்து அறநிலைத்துறை சார்பில் இந்த இடம் விஜயபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமானது என்றும் இதில் எந்த விதமான பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பிற்கு இந்து அறநிலைத்துறை சார்பில் கடிதம் அளித்திருந்தது. இதனிடையே இன்று நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இந்த ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருந்த விஜயமங்கலம் பகுதியில் இன்று ஆய்வு நடத்தி வருகிறார். இந்த ஆய்வு மூலம் எவ்வாறு வழி அமைப்பதும் என்றும் தலைவர் விஜய் வருவதற்கும் மற்றும் தொண்டர்கள் வருவதற்கான வழிகள் குறித்து ஆய்வு நடத்தினார். மேலும் சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினரும் இது குறித்து ஆய்வு நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் தற்போது இந்த விஜயமங்கலம் பகுதியில் தாவேக தலைவர் விஜயோட மக்கள் சந்திப்பு 18ஆம் தேதி நடைபெறுவது உறுதி என்றும் இந்து அறநிலையத்துக்கு சொந்தமானது இடம் இல்லை என்றும் இது அறங்காவலர் குழுக்கு சொந்தமானது உயர்நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டதால் இதே இடத்தில் மக்கள் சந்திப்பு நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் சந்திப்பின் போது பலர் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என செங்கோட்டையன் தெரிவித்தார். காயத்ரி, நன்றி பாபு விவரங்களுக்காக.